2 வருஷம் மறக்க முடியாத சில கஷ்டங்கள் இல்ல பல கஷ்டங்கள் இதை பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இது என் துபாய் கதை. வாங்க போறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் துபாய் 2 வருஷம் ஆக போகுது. ஆனா நான் இங்க பார்த்த விஷயங்கள் வேற, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வேற. அதை பத்தி தான் நான் ஒன் பை ஒன்னா உங்கள்கிட்ட இனிமேல் சொல்ல போறேன். நான் ஊர்ல இருந்து வந்தப்போ நல்லா ஜாலியா வந்தேன், வெளிநாடு போறோங்கிறதுனால. ஆனா ஏர்போர்ட்டுக்கு நெருங்க தான் எனக்கு அந்த ஒரு பதக்கம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு வழியா ஏர்போர்ட்ல ஏறி எமிகிரேஷன் எல்லாமே முடிச்சு ஒரு வழியா இங்க வந்தாச்சு. வந்து முடிச்சுட்டு கையில காசு இல்ல, தூங்குறதுக்கு ரூம் இல்ல, என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்குன்னு ஒண்ணு இருந்தது, அதுதான் எங்க மாமா இருக்கு. என் மாமா இருக்க போய் நான் இங்க தப்பிச்சேன். மாமா இருந்ததுனாலதான் நான் இங்க சர்வே பண்ணேன். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னோட மாமா. வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ இருந்த தைரியம் துபாயோட வெயில்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எல்லாரும் துபாய்னா சொகுசு வாழ்க்கைங்கிறாங்க. ஆனா அந்த சொகுசு வாழ்க்கைக்கு பின்னாடி நாங்க படுற கஷ்டம் யாருக்கும் தெரிந்தது இல்லை. வேலை தேடும் போது கிடைச்ச அவமானம், வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறோங்கிற ஏக்கம், இது எல்லாத்தையும் எப்படி நான் கடந்து வந்தேங்கிறது தான் நம்ம எல்லாம் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன் மக்களே, இந்த கஷ்டம் தான் என்னை செதுக்கி இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க, வெளிநாட்டுல இருக்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு கஷ்டமும் அவங்க குடும்பத்துக்காண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி துபாய் வீடியோ நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பாய் மக்களே.